ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக நம்ம மொச்சக்காய் குழம்பு பண்ண போகிறோம். காஞ்ச மொச்சக்காய் தான் இது, ஃப்ரெஷ் இதில் கொஞ்சம் நம்ம கருவாடு சேர்த்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இது 2 டைப்பாக பண்ண போகிறோம். ஒரே குழம்புல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம மொச்சக்காயில் கொஞ்சம் கருவாடு சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஈஸி மசாலா சூப்பராக கொஞ்சமாக தேங்காய் வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் இந்த குழம்பு திக்காக நம்ம செய்ய போகிறோம். தண்ணியாக இல்லை. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு. பாருங்க, ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்து நல்லா கொஞ்சம் சூடானது நம்ம பாருங்க, ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த அளவுக்கு 2 பச்சை மிளகாய் சென்டரில் கீறி வச்சுருக்கோம். இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் இல்லை, சேர்த்துக்கலாம். மொச்சக்காயில் வந்து நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்து நம்ம பண்ணினாக்கா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். ஆனால் இந்த டைம் பச்சை மிளகா சேர்த்து நம்ம இந்த டைம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாக்கா ரொம்ப இது பச்சை மிளகாவே ஃப்ளேவரே நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், மீடியம் சைஸு 2 டொமேட்டோ பெருசாக இருக்குது, கட் பண்ணிக்கணும். இப்போ சேர்த்து இது நல்லா 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு மேலே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற மசாலா சேர்த்து விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனவே நம்ம காரப்பொடி இருக்குது இல்லைங்களா, ரெகுலர் சில்லி பவுடர், அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு 1 டீஸ்பூனு, அப்புறமா தனியா பவுடரு 1 டீஸ்பூனு. இது எல்லாமே வந்து சின்ன டீஸ்பூன் தான் இருக்குது, அதுக்கோசரம் தான் 2 வாட்டி சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் நல்லா வந்திருக்குது. மிக்ஸ் ஆனணும். பாருங்கள், மொச்சக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இது காஞ்ச மொச்சக்காய் தான், நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஊறினே பாருங்கள், இந்த அளவுக்கு பாதியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இவ்வளோ மிக்ஸ் ஆனணும், மிச்சம் இதுக்கு மேலே சேர்த்து இன்னும் கொஞ்சம் பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் வேவட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன், ஜாஸ்தி இல்லை. அப்புறமா நம்ம சேர்க்கலாம் தண்ணி வேணும்னாக்கா. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி அப்படியே வைக்கலாம். விசில் போடுறது வேண்டாம், சும்மா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, அப்புறமா கொஞ்சம் 10-12 பூண்டு சொலை, அதுக்கு மேலே 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்துன்னுக்குறோம். 1 டீஸ்பூன் அளவு நம்ம சோம்பு எடுத்துன்னுக்குறோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம எல்லாம் ஒரு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கம்மி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி நிறையா சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, மூடி வச்சுட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச எல்லாம் தேங்காய் அதெல்லாமே சோம்புது சீரகம் அதெல்லாம் அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்கல, இதில் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் திக்காக கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். தண்ணி வேணும்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சுடு தண்ணி தான் இதுக்கு மேலே நான் சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சலாம். நல்லா மிக்ஸ் ஆனினுவேன். குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் விடலாம், அவ்வளோதான். ஏன்னா காஞ்சி இருந்துருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லா வந்துடும். பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நெத்திலி கருவாடு எடுத்துக்கிறேன். பாருங்கள், வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பேனில் இந்த அளவுக்கு வதக்குனேனவே பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன். பாருங்கள், வதக்குனேன்னு பாருங்கள், இங்கே இந்த ஒரு சைடு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா 2 விசில் விட்டுனா நல்லா வெந்துடுச்சு மொச்சக்காய். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இதில் பாதி வந்து நான் எடுத்து செப்பரேட்டாக வச்சிடுறேன். ஏன்னா ஃபுல்லில் நான் கருவாடு சேர்க்கல, பாதி வந்து நான் பேனில் எடுத்து வச்சிடறேன். பாதியில் தான் நான் கருவாடு சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி நம்ம பண்ணி வச்சுக்கணும். நல்லா வெந்தணும். பாருங்கள், ஒரு சைடில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன கடாயில் சேர்த்துட்டு நம்ம அந்த கருவாடு வதக்கி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் 4 வாட்டி. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் சூடானணும். இது வாஷ் பண்ணி வச்சுக்கிற கருவாடை சேர்த்துட்டு இதில் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கருவாடை வந்து நல்லா ஒரு 5 வாட்டிலேருந்து நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் எடுத்துக்கினேன். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது இப்படியே எடுத்து நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நான்
பாருங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்தாக்கா இது கருவாடு வந்து சப்புன்னு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனணுமே அப்படியே எடுத்துகிட்டு நான் பாருங்கள் இந்த மொச்சக்காய் குழம்புல சேர்த்துக்கிறேன். கருவாடு சேர்த்து மொச்சக்காய் குழம்பு பண்ணால் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கினேன். ஏன்னா ஒருத்தர் கருவாடு சாப்பிட மாட்டாங்க, அதுக்கோசரம் தான் இந்த மொச்சக்காய் பாதி நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். பாதியில் வந்து நம்ம கருவாடை சேர்த்துக்கினேன். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.